வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் லா சீரீஸ் தான். என்விரான்மெண்டல் லா சீரீஸ்ல ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அஜெண்டா 21. அஜெண்டா 21 இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல அஜெண்டா 21 பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறனும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அஜெண்டா 21 பத்தி தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல்லா நம்ம கண்ட்ரிக்கு எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நிறைய ட்ரீட்டிஸ், நிறைய கன்வென்ஷன்ஸ், நிறைய அக்ரிமெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்விரான்மெண்டல் லாவை நம்ம கொண்டு வந்தோம். இந்த ட்ரீட்டிஸ் அக்ரிமெண்ட்ல ஒண்ணுதான் அஜெண்டா 21. அஜெண்டா 21 வந்து 4 பார்ட் இருக்கு. அது போக அஜெண்டா 21 வந்து நம்ம என்விரான்மெண்டல் லால எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அஜெண்டா 21 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல ரியோ டி ஜெனிரியோல 1992ல டிக்ளேர் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த அஜெண்டா 21ல செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸும் அதே மாதிரி டீடைல்டு ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். எதுக்கு அப்படின்னா டு ஹால்ட் அண்ட் ஒரு விஷயம் வந்து டேமேஜ் ஆகுது என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது அதை வந்து ஹால்ட் பண்றதுக்கும் அந்த டீக்ரடேஷனை ரிவர்ஸ் பண்றதுக்கு டீடைல் ப்ரோக்ராம்ஸ் இதுல இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் எதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து என்விரான்மெண்டோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. அது போக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட்டும் பியூரா இருக்கணும், அது போக நம்ம கண்ட்ரியும் டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அஜெண்டா 21 மெயின் எய்ம் என்னன்னா குளோபல் பார்ட்னர்ஷிப், அதாவது என்ஜிஓஸ், கவர்மெண்ட், ஜெனரல் பப்ளிக் இவங்க எல்லாருக்கும் என்விரான்மெண்ட் பியூரா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லி இவங்க மூலமா வந்து டீக்ரடேஷனை குறைச்சு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது தான் வந்து அஜெண்டா 21 மெயின் மோட்டோவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து சோசியோ எக்கனாமிக் பேட்டர்ன். என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹேபிடேட்டு, அதுக்கப்புறம் கன்சம்ஷனு, அதுக்கப்புறமா வந்து டெமோகிராஃபி அதை பத்தி சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் பேட்டர்ன்ஸ் இதை பத்தி. அடுத்து செகண்ட் பார்ட் வந்து எதை பத்தி சொல்றாங்க கன்சர்வேஷன் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து அட்மாஸ்பியர், ஃபாரஸ்ட், வாட்டரு, அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை பத்தி சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், த ரோல் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸோட ரோலு, சில சோசியல் குரூப்ஸ், ட்ரேட் யூனியனு, யூத்து, உமனு, இவங்களை வச்சு எப்படி வந்து டீக்ரடேஷனை தடுக்கிறது, என்விரான்மெண்டோட செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி தேர்ட் பார்ட்ல சொல்றாங்க. ஃபோர்த் பார்ட் வந்து மெசர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபினான்சிங் பத்தியும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதாவது என்ஜிடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரதை பத்தியும் இந்த அஜெண்டா 21ல என்ஜிடின்னு நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கான சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதை பத்தி இந்த அஜெண்டா 21ல இருக்க ஃபோர்த் பார்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அஜெண்டா 21ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை ஈஸியா வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல், மேனேஜ்மெண்ட்ன்ற ஹெட்டிங் கீழே 4 டாபிக் வருது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் சீவேஜ் பிளான்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். இது 4 மேனேஜ்மெண்ட்ன்றது கீழே வரும். அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், பிளான்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ். இந்த அடுத்த பாயிண்ட் அந்த பிளான்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கணும் அப்படின்னா டிஃபாரஸ்டேஷன் இருக்கக்கூடாது. அது வந்து தேர்ட் பாயிண்ட். டெசர்டிபிகேஷன் அண்ட் டிராட் பத்தி சொல்றாங்க. சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ரெண்டு தனித்தனி பாயிண்ட். சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து அடுத்த பாயிண்ட். அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, இது ரெண்டு தனித்தனி பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசன், சீஸ், கோஸ்டல் ஏரியாஸ், அது மூலமா வர எக்கானமி, அது மூலமா வந்து வர எக்கானமி, அது டெவலப்மெண்ட் ஆஃப் லிவிங் ரிசோர்சஸ், அது மூலமா நமக்கு எவ்வளவு பயனடைகிறோம், ஆனா அதை டீக்ரேட் பண்ணாமலும் இருக்கணும் அப்படின்றத பத்தி இதுல சொல்றாங்க. இது வந்து ஓஷன்ஸ் பத்தி சொல்லியாச்சு. அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் சப்ளை ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ். ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நம்ம என்னென்ன ரிசோர்சஸ் வருது, ஆனா அந்த ரிசோர்சஸே நம்ம கிடைக்கணும். அது போக அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்டும் ப்ரிசர்வும்
மூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இதை சொல்றாங்க. இதுதான் அஜெண்டா 21 கேட்டா நம்ம எந்த விடையாது மோஸ்ட்லி 4 மார்க்ல தான் கேட்பாங்க. இப்ப நம்ம வீடியோல நம்ம பார்த்திருக்க இதை வந்து எழுதணும் அப்படின்னா கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா கரெக்டா 1 பேஜ் 1.5 பேஜுக்கு வந்துடும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.